மக்களே, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வெல்கம் அண்ட் வணக்கம். ஸோ இது உங்கள் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் டெய்லி கொடுக்குற உங்களுக்கு அப்டேட் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத ஒன்றொன்னா நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் டிஸ்க்ளைமர். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படி நான் ஷார்ட் டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்க சொல்கிறத வந்து நம்ம அப்படியே பிளாங்காக கேட்கக்கூடாது. ஸோ அதுக்கான ஸ்டாக்கு இப்போ நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்க்லேயோ அப்படி இல்லை அப்படின்னா செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட வந்து நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது உங்களோட பணத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக சேஃபாக சேவ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அதோட புரிதல். ஸோ இதனால தான் நான் இந்த டிஸ்க்ளைமர் போடுறேன். இந்த டிஸ்க்ளைமரில் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்டர் கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு என்னோட ஓன் ரிஸ்கில் நான் மார்க்கெட்டில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் வச்சு நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரேட் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 6 இயர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 இயர்ஸில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலான்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு பாயிண்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோவை நீங்கள் எதுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? எனக்கு சுத்தமாகவே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஐடியா இல்லை. ஸோ அதை வந்து நான் ஒரு கிளியரான ஒரு வீடியோவில் நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ வாங்க ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்குங்க. என்ன அப்படின்னா, அடிப்படையான ஒரு சில விஷயத்த வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அடுத்த கட்டத்துக்கே இதில் வந்து நீங்கள் வந்து செயல்படுத்த முடியும். ஸோ அதுக்கான விஷயத்த வந்து நான் என்னென்னன்றதை இப்போ உங்களுக்கு விசிபிளாக காட்டுறேன். ஸோ வாங்க அது என்னென்னன்றதை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நான் என்னோட மார்க்கெட்டோட அந்த ஒரு பேஜில் வந்து நான் இதோட 10வது இடத்துல வச்சுருந்தேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியணும்ல. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியணும். அதே மாதிரி அதுக்கான விஷயங்கள் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால தான் இதுக்குள்ளே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் தேவைப்படுது. ஸோ அதாவது பங்குச்சந்தையோட ஒரு பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பேங்க்கு தான் உங்களுக்கு அது வருமானம் ஈட்டினாலும் சரி, வருமானம் லாஸ் ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் அது வழியாக தான் நடந்து வரும். ஸோ அதுக்கான விஷயம் வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க். ஸோ பேங்க்குன்றது வந்து பேசிக் திங்ஸ். இப்போ நம்ம 10th படிக்கும்போதுலேருந்தே நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுன்றதை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லே ஆகட்டும், இல்லை நீங்களே கூட ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பேங்க் வழியாக தான் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் பேங்க்குன்ற பிரச்சனை இங்கே இருக்காது. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது டீமேட் அக்கௌண்ட்டுன்றது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை கணக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அந்த இடத்த தான் நம்ம டீமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு வர்த்தகத்தை நீங்கள் வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னும்போது அதுக்கான கணக்கை நீங்கள் எங்கே வச்சுருப்பீங்க அப்படின்னா டீமேட் அக்கௌண்ட் அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு சேவிங். அதாவது ஒரு டேட்டா பேக்கப் மாதிரி. அது வந்து நீங்கள் எது பண்ணாலுமே அந்த டீமேட் அக்கௌண்ட் வழியாக தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த டீமேட் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ஒரு ப்ரோக்கரேஜ், அதாவது இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு நான் க்ரோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஜீரோதா இருக்குது, ஏஞ்சல் ஒன்றுன்னு ஒன்று இருக்குது, இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ், அதாவது உங்களுக்கு பெஸ்ட்டாக எது தெரியும், அதாவது யூஐயில் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து எந்த ஒரு
அக்கௌண்ட்ல வந்து வருது அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரோ ஆப் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, இதுல வந்து உங்களுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி யூஐ இருக்கும். அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியா நீங்க எது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இது விசிபிலிட்டியா நல்லாவே இது வந்து உங்களுக்கு எடுத்து காட்டும். இப்போ இத கிளிக் பண்ணா இதுதான் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சாலே, உங்களால அடுத்த கட்டத்த வந்து ஈஸியா மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த தான் இந்த க்ரோ ஆப் ஆகட்டும், இல்ல ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரி டீமேட் அக்கவுண்ட் வச்சிருக்கிற ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு யுஐயை ஈஸி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சைன்இன் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி அப்படி இல்லைன்னா உங்களோட மொபைல் நம்பரை கேட்கும். ஸோ இதை கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்ததாக பேன் கார்டு அப்படின்றது உங்களுக்கு ஒரு மேஜர் தேவைப்படும். ஏன் அப்படின்னா உங்களோட பர்மனண்ட் நம்பரை வச்சு தான் உங்களை வந்து ட்ராக்கே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பேன் நம்பர் தேவைப்படும். ஸோ பேன் நம்பரை வச்சு தான் அடுத்த எல்லா விஷயமும் நடக்கும். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட மெயில் அட்ரஸ் இல்லை ஏதோ ஒன்று கொடுத்து நீங்கள் மெயில் அட்ரஸ் ஆர் மொபைல் நம்பர் இந்த ரெண்டை வச்சு தான் உங்களால் லாகின் பண்ண முடியும். ஸோ இதை லாகின் பண்ணிவிட்டு பேன் கார்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை அடுத்தடுத்து அதுவே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு அது கொடுத்து விட்ரும். ஸோ டீமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு மறுபடியும் புரியல அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வங்கி கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன பண்ண முடியும், பணம் இருக்கும். பட் ஆனால் இந்த டீமேட் அக்கௌண்ட்டுக்குள்ள பங்கு இருக்கும், அவ்வளோதான். பங்குன்னா ஸ்டாக்ஸ் உள்ள இருக்கும், அவ்வளோதான் இதோட அதாவது பேங்க் வர்சஸ் டீமேட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, டீமேட் அக்கௌண்ட்டுக்குள்ள உங்களோட பங்கு, அதாவது நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அந்த பங்கு வந்து உங்களுக்கு அதில் தான் ஸ்டாக் மாதிரி லிஸ்ட் ஆகும். அதே மாதிரி இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீமேட் அக்கௌண்ட் இல்லாமல் உங்களால் ஒரு பங்கை வாங்கியோ இல்லை விற்கவோ முடியவே முடியாது. ஸோ டீமேட் அக்கௌண்ட் அதுக்கு தான் தேவைப்படுது. ஸோ பாயிண்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டீமேட் அக்கௌண்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன நம்மளுக்கு அடிப்படையாக தேவை, அதாவது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பையாக போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தின் அடிப்படைகள் தேவை. அதாவது வியாபாரத்துக்கு நம்மளுக்கு என்ன அடிப்படையாக தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க பணம் தான். ஸோ பணம் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த பணத்தை நீங்கள் வந்து எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டவுட்ஸ், அதாவது பெரிய ஒரு கேள்விக்குறி. ஒரு தொழில் முனைவோராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தேவை. அந்த பணத்தை நீங்கள் எப்படி ஈட்ட போகிறீங்க அப்படின்றதுல தான் இது ஒரு பெரிய ஒரு கன்சல்டேஷனாக இருக்கும். ஸோ அதில் வந்து 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் கடன் வாங்கலாம். ஸோ கடன் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற லேண்டோ இல்லை வந்து கோல்டோ இல்லை ஃபிசிக்கல் பாண்ட்ஸோ ஏதோ ஒன்றத்தை வச்சு அதில் இருந்து உங்களுக்கான ஒரு தொழிலை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அடுத்த கட்டம் வளர்ச்சிக்கு உங்களுக்கு இந்த பணம் தேவைப்படுது அப்படின்னும் போது தான் இங்கே தான் நம்மளோட மார்க்கெட் வரப்போகுது, அதாவது ஐபிஓ. ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் சொன்னேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸில் கடன் நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற ஃபிசிக்கல் அசட்டை வச்சு நீங்கள் ஒரு கம்பெனியை வந்து ரன் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கம்பெனி ரன் பண்ணுற கம்பெனி இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை வந்து கடன் சுமை அதிகமாக இருக்குது, அதை வந்து கம்மி பண்ணலாம், என் கம்மி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் என்னோட கம்பெனியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அப்போதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புத்திசாலித்தனமாக ஐபிஓ அப்படின்றதுக்குள்ள வருவீங்க. ஸோ அந்த ஐபிஓ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியேட்டிவ் பப்ளிக் ஆஃபர். அது வழியா உங்களோட பணத்தை வந்து அவங்க பெறுவாங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் லெவல் நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஒரு ஐபிஓன்ற அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க அந்த கம்பெனி அப்படின்னா, அதில் தான் பங்கு அப்படின்றது என்னன்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரிமையாளரின் சான்று. ஸோ உரிமையாளரின் சான்று அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு கம்பெனியோட உரிமையாளர், அதாவது அந்த கம்பெனியில் எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு உரிமையாளராக அவங்க வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த கட்டத்தில் தான் நம்மளோட பாயிண்ட்ஸ் வரும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா,
கம்பெனியோட வளர்ச்சிக்காக அந்த கம்பெனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் அதோட உரிமையாளரின் சான்று. அதே மாதிரி எளிய உதாரணம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனி மதிப்பு ரூ. 100 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஷேர் வேல்யூ அப்படின்றது வந்து 100 பங்கா பிரிப்பாங்க. ஸோ ஒரு பங்கோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1 அப்படின்றது இதோட மதிப்பீடாக இருக்கும். அதாவது உங்களோட ஓவரால் கம்பெனியோட அசெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 100 இருக்குது அப்படின்னு பட்சத்தில் 100 பங்கா வெளிப்படும். ஸோ அதிலிருந்து ரூ. 1 அப்படின்றது தான் மதிப்பீடு. ஸோ இந்த மதிப்பீடை வச்சு தான் உங்களுக்கு அவங்க ஐபிஓ கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 பங்கு. அதாவது ஒரு ஐபிஓ வெளியே வந்துருச்சு அப்படின்னா, இப்போது ஒரு கம்பெனி வந்து ஐபிஓக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு பங்கோட வேல்யூ வந்து ரூ. 1 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 10 ஸ்டாக் வாங்குறீங்க. ஸோ அந்த 10 ஸ்டாக் எப்படி வாங்குறீங்க அப்படின்னா, நான் சொன்ன ஐபிஓ வழியாக வாங்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட 10% அதாவது ரூ. 100ல் ரூ. 10 நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு கொடுத்து ஒரு ஷேர் ஹோல்டராக ஆயிட்டீங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டாக்கோட ஒரு மகிமை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டா அவன் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறான். அவன்கிட்ட காசு இல்லை. ஸோ அதனால் அவன் பப்ளிக்கு கிட்டேருந்து காசு வாங்கலாம் அப்படின்னு வரான். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு ரூ. 10 அவனோட ஷேர் வேல்யூ அப்படின்றது ரூ. 1 அப்படின்னு அவன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். அதாவது அவன் கம்பெனியோட ஓவரால் வேல்யூவே ரூ. 100. அந்த ரூ. 100 டிவைடட் பண்ணும்போது ரூ. 1 அப்படின்ற ரேஞ்சுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 1 வந்து அவன் இனிஷியல் பேமெண்ட்டாக கொடுக்குறான். ஸோ என்னோட கம்பெனியோட வேல்யூ இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னா ரூ. 1 இருக்குது. ஸோ என்னோட கம்பெனி யாருன்னா வாங்கிக்கிறீங்களா அப்படின்றத அவன் வந்து ஐபிஓ வழியாக வரான். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஒரு இன்வெஸ்டராக நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, சரி எனக்கு ஒரு 10 பங்கு கொடு, உன் கம்பெனி நல்லா தான் இருக்குது. ஸோ என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இந்த கம்பெனி வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்றத நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் ஒரு 10 ஸ்டாக்கை வந்து வாங்குறீங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட ஓவரால் ஸ்டாக் வாங்குற விஷயம். ஸோ இப்படி தான் நடக்கும். அதாவது நீங்கள் இனிஷியல் பேமெண்ட் பண்ணுறீங்கல்ல, ஸோ அதுதான் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 10% அந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய சந்தை. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ஒரு பெரிய உலகம். அதாவது ஒரு நாளைக்கே பல்லாயிரம் கோடி எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிற இடம். இப்போ நம்ம ரூ. 1,00,000 வச்சுருப்போம். அந்த ரூ. 1,00,000 உள்ள தூக்கி போடுறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எவனோ ஒரு ரூ. 1,00,000 விற்றுருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் அந்த ரூ. 1,00,000 வாங்க முடியும். ஸோ அந்த விஷயத்த எல்லாமே எந்த இடத்துல அது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி அப்படின்ற 2 எக்ஸ்சேஞ்ச் வழியாக தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்எஸ்சியில் வந்து ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறேன் அப்படின்னா, அது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வழியாக தான் போயிட்டு வரும். அதாவது உங்கள் டிமேட் அக்கௌண்ட் சிடிஎஸ்எல்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஓவரால் இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்சாக இதை வந்து அறியப்படுது. அதாவது இதில் வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து இதை வந்து நம்ம சாதாரணமாக பார்க்க முடியாது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு இதில் வர்த்தகம் மட்டுமே ஒரு 15,000 கோடிக்கு மேலே வந்து வர்த்தகம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து நம்ம ரீட்டைலர்ஸ், அதாவது எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸ் இதெல்லாமே உங்களுக்கு போக போக தான் இது வந்து உங்களுக்கு புரியும். அதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போ நான் சிம்பிளாக இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இது வழியாக தான் நம்மளோட மார்க்கெட்டே நம்ம வந்து ஓவராலாக ரொட்டேஷன் பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் வழியாக தான் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து என்எஸ்சிஎன் அப்படின்றது என்ன அப்படின்னு உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வந்து ஐபிஓ வந்துருச்சு அப்படின்னும்போது அது எது வழியாக வருது அப்படின்றது தான் இங்கே விஷயம். அதாவது இப்போ நான் பங்கு வாங்குறேன், என்னோட டிமேட் அக்கௌண்ட் வழியாக வாங்குறனாலுமே நான் ஒரு இடத்துல போய் அதை சொல்லணும்.
கரெக்ட்டுங்களா? அதாவது அந்த கம்பெனி எங்க ஷேர்ஸ் குடுக்குறாங்களோ, அந்த இடத்துலேருந்து தான் நான் வாங்க முடியும். ஸோ அந்த கம்பெனி எங்க ஷேர குடுப்பாங்க அப்படின்னா, என்எஸ்சில தான் கொண்டு போய் அவங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே குடுத்துருவாங்க. அதாவது அந்த என்எஸ்சி பிளாட்ஃபார்ம்ல தான் அவங்களால ஷேர்ஸயே விக்க விக்க முடியும். ஸோ அங்க இருந்து தான் நம்பளால வாங்க முடியும். ஸோ இதுல வந்து நடுவுல இருக்கிற மீடியேட்டர் தான் இந்த என்எஸ்சியும், பிஎஸ்சியும். ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்ட்டா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி இப்ப நான் மறுபடியும் அதே தான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணுன்றதுக்காக இந்த பேஜ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அவங்க வந்து வளர்ச்சிக்கு பணம் தேவைப்படுது. ஸோ ஒரு வங்கி கிட்ட போய் அந்த பணத்த கேட்டாங்க அப்படின்னா, லோனா குடுப்பாங்க. அதுக்கு வட்டி அதிகம். ஸோ அதுக்காக தான் மக்களாகிய நம்ப கிட்ட அவங்க பணத்த கேட்குறாங்க. ஸோ அந்த பணத்திற்கு பதிலாக, அதாவது அந்த உரிமை ஏதாச்சும் தரணும்ல. இப்ப நான் வந்து உங்ககிட்டேருந்து ஒரு பணத்த வாங்குறேன் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு வட்டியாவோ குடுக்கணும். இல்ல எனக்கு ஒரு பாண்டுல நீங்க எழுதி தரணும். ஏதோ ஒரு சம்திங் அங்க வந்து நடந்தா மட்டும் தான் நான் உங்கள நம்பி குடுப்பேன். ஸோ அதே மாரி தான் நீங்க என்கிட்டேருந்து வாங்குறீங்க அப்படின்னா, ஷேராவோ இல்ல வந்து ஒரு ஸ்டாக்காவோ உங்ககிட்ட நான் அத வந்து குடுத்துருவேன். ஸோ அதுக்கான சிம்பிள் ஒரு விஷயத்த தான் நான் இங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ஏன் இருக்கு? இதனால என்ன பயன்? அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு முழுசா அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி பாதைய நோக்கி போணும் அப்படின்னா, அடுத்த கட்டத்த அவங்கள எட்டணும் அப்படின்னும்போது, அவங்களுக்கு தேவை பணம். ஸோ அந்த பணத்த அவங்க அந்த ஸ்டாக் மார்க்கெட் வழியா எடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி முதலீட்டாளர், அதாவது நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ரூ. 1 போடுறீங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் அது வந்து ரூ. 50 ஆனாலுமே ஆச்சரியத்துக்கு உரியது. ஏன் அப்படின்னா, நீங்க ரூ. 1 குடுத்து அந்த ஸ்டாக்க வந்து வாங்கி, அந்த கம்பெனிக்கு வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த கம்பெனி வளர, வளர, வளர உங்களுக்கான ரிட்டர்ன், அதாவது அந்த பணத்தோட வேல்யூ வந்து ஏத்தி குடுக்கும் அப்படின்றது தான் இதோட உண்மையான நிதர்சனம். அதே மாரி இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க வர்த்தகம் பண்றீங்க. உங்களுக்கு பணம் வருது. அதே மாரி ஒரு கம்பெனில வந்து உங்க பணத்த வச்சு அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆவுறாங்க. பட் ஆனா இதனால ஒரு கண்ட்ரிக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேலைவாய்ப்பு அப்படின்றது இன்னுமே ஓரளவுக்கு நல்லா பெருசா வளரும். அதே மாதிரி தொழில் முனைவோர்களும் வந்து நெறைய பேர் இருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் அதிகமா இருக்கும்போது தான் தொழிலுன்றது அதிகமா வந்துகிட்டே இருக்கும். அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட கண்ட்ரியையும் நம்ம டெவலப் பண்ணிட்டு கொண்டு முடியும். அப்படின்றதுக்காகவும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் நல்லா செயல்படணும் அப்படின்றதால தான் இதுக்கு ஒரு ஹை டிமாண்ட் இருக்கு இந்த மார்க்கெட்டுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நீங்க. ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேஜ பார்த்துக்கோங்க. ஸோ இதில வந்து இன்னும் சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சிம்பிளா நான் என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா, கம்பெனிக்கு என்ன தேவை? மக்கள், அதாவது இன்வெஸ்டருக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனிக்கு வளர்ச்சி. ஸோ அதே மாரி இன்வெஸ்டருக்கு பணம் வளரணும். ஸோ அதுக்கான இடமா இந்த ஸ்டாக் மார்க்கெட் யூஸ் ஆகும். அதே மாரி புதிய தொழிற்சாலை. ஒரு ஒரு அதான் சொன்னேன்ல, அடுத்த கட்டத்துக்கு அவங்க கம்பெனிய கொண்டு போவாங்க. நீண்ட கால முதலீடு. ஸோ ஒரு நீங்க உங்களோட பணத்த வேஸ்ட் பண்ணாம ஒரு இடத்துல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு டபுளா கிடைக்கும். அதே மாரி கடன் அடைப்பு. ஸோ கடன் அடைப்புன்றது நீங்க கடனே வாங்காம ஒரு பப்ளிக் கிட்டேருந்து ஷேர்ஸா குடுத்து அவங்க கிட்டேருந்து அந்த பணத்த வாங்குறீங்க. அதே தான் வந்து இங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்டின்னா, செல்வம் உறவாக்கும். அதாவது இன்னும் உங்களுக்கு அந்த கடன் எல்லாமே அவங்களோட சுமையெல்லாம் குறைஞ்சு, அவங்களோட அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றாங்க அப்படின்னும்போது, அவங்களோட கம்பெனிய உங்களுக்கு அந்த லாபத்துல இருந்து கொஞ்சம் பணத்த எடுத்து குடுப்பாங்க. ஸோ அதுதான் இதோட மெயின் தாட்டா இருக்கு. ஸோ இந்த 2 தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பேசிக் திங்க்ஸா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிஓ. ஸோ இத தான் நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி, ஐபிஓனா என்ன அப்படின்றத இந்த ஸ்க்ரீன்ல வந்து தெளிவா குடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து ஒரு தனியார் கம்பெனி பொதுவா ஒரு இடத்துக்கு வரப்போகுது. அப்படின்றது தான் இந்த ஐபிஓ உங்களுக்கு தெளிவுபடுத்த போது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக விற்பனை. அதாவது கம்பெனி
தனது பங்குகளை முதல் முறையாக பொதுமக்களுக்கு விற்கிறது. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஐபிஓ வெளியே வருது. அந்த ஐபிஓ மூலியமா தான் பொதுமக்களுக்கு அந்த கம்பெனியை வந்து ஷேர்ஸை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பணம் எங்கே போகும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அந்த பணம் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் செலுத்தும் பணம் நேரடியாக கம்பெனியில் கணக்கில் சேரும். அதாவது அந்த கம்பெனியோட கணக்கில் போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்டர் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது ஆஃபர் ஃபார் சேல்ஸ்னால், இப்போ நீங்கள் அவங்க ஆல்ரெடி கடனில் இருக்காங்க அப்படின்னா உங்களோட பணம் அந்த கடன் வாங்கினாங்கல்ல அவங்கக்கிட்ட போயிடும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி வளர்ச்சி அடையிறதுக்காக ஒரு ஆஃபர் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தான் வந்து அந்த கம்பெனிக்கு போகும். இதை வச்சு தான் அந்த கம்பெனியோட அடுத்த வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுதான் இதில் ஒரு மெயின் தாட். ஸோ இந்த ஐபிஓ வந்து வெளியே வருது அப்படின்னா, அது இனிஷியலாக வந்து ஒரு ஸ்டாக்காக வெளியே கொண்டு வராங்க. அதை நம்ம பப்ளிக் ஆகிய நம்ம வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்குகிறோம். வாங்கினது இல்லாமல் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட பழைய கடனை அடைக்க போகிறாங்களா, இல்லை அந்த கம்பெனிக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போய் போட போகிறாங்களா அப்படின்றது தான் இதில் ஒரு பெரிய டவுட்ஸ். ஸோ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஓக்கு அப்புறம் என்ன ஆகும். அதாவது ஒரு ஐபிஓ வந்துடுச்சு, அந்த கம்பெனிலேருந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஐபிஓ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட பணம் அவ்வளோதான். அதாவது அவங்க ஒரு 1,00,000 கோடிக்கு அவங்க வந்து ஐபிஓ வராங்க அப்படின்னா, அந்த 1,00,000 கோடியோட அவங்களோட மொத்த ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க வந்து பை பண்ணணும்னு நினச்ச காசு வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது 1,00,000 கோடின்றது வந்து 50% வந்து ஃபஸ்ட்டு கம்பெனிக்காரவங்களது, அடுத்த 50% வந்து பப்ளிக் இனிஷியேட்டிவ். அதாவது நம்ம கிட்ட இருந்து அவங்க அந்த 50% வாங்குவாங்க. ஸோ இதுதான் அந்த ஷேரு. ஸோ அந்த 1,00,000 கோடியை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 1,00,000 கோடியை தான் அவங்க வந்து செலவு பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க 1,00,000 கோடி எடுத்துட்டாங்க, அப்போவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களோட ஸ்டாக் இருக்குது. அதை யார் வாங்கி விற்பா அப்படின்னா தான் அதுதான் செகண்டரி மார்க்கெட். ஸோ இந்த செகண்டரி மார்க்கெட்டை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஐபிஓ வந்துட்டாங்க, அதுலேருந்து ஒரு பணத்தை அவங்க வந்து எடுத்துட்டாங்க, கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பணத்தை வச்சு அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்களோட கம்பெனியை வளர்ச்சி பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே ஸ்டாக்ஸ் எப்படி வர்த்தகம் ஆகுது, கம்பெனிக்காரன் விற்கிறாங்களா, இல்லை வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி விற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது நான் வந்து அந்த ஐபிஓவில் நான் ஒரு ஆளாக இருந்திருக்கேன். என்கிட்ட ஒரு 10 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியாக இருக்கும், இல்லை அந்த கம்பெனி வளரப்போகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்களா இருக்கும், அந்த கம்பெனி வாங்கணும்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அங்கே இருக்கிற ஸ்டாக்ஸே வந்து 10 ஸ்டாக் தான். ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, காசு தேவைப்படுது, இல்லை நான் போட்ட காசை விட அது ஒரு 10 மடங்கு எனக்கு எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. ஸோ நான் அது வந்து போதும், நான் விற்றுட்டு வெளியே வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 10 ஸ்டாக்ஸை நான் விற்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் அதை வாங்குறீங்க. ஸோ இங்கே இந்த ஸ்டாக்ஸ் எப்படி வர்த்தகம் நடக்குது செகண்டரி மார்க்கெட்டில் அப்படின்னா, நான் வச்சிருந்த ஸ்டாக்கை நான் விற்கிறேன், அந்த இடத்துல நீங்கள் அதை வந்து வாங்குறீங்க. ஸோ அதன் மூலியமாக தான் வந்து இந்த வர்த்தகன்றது நடக்கும். அதாவது ஐபிஓ வரும்போது வாங்குறது எல்லாமே உங்களுக்கு டைரெக்டாக கம்பெனிக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வர்த்தகம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்ககிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு தான் போகுமே கண்டி அந்த கம்பெனிக்கு போகாது. ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அதோட ஓவர் வியூ. ஸோ செகண்டரி மார்க்கெட், தினசரி வர்த்தகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிஓ நிகழ்கிறது, கம்பெனியின் பங்குகளை மக்கள் விற்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது தினசரி வர்த்தகம் அப்படின்னா முதலீட்டாளர்களின் ஒவ்வொருவர்களின் பங்குகளை வாங்கி விற்கிறார்கள். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க பங்கை வந்து வாங்குறாங்க, விற்கிறாங்க. அதாவது என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்கை இன்னொருத்தவங்க யாரோ வாங்குறாங்க. ஸோ அப்போது அந்த டிமாண்ட் வருது இல்லை, அந்த பணம் யாருக்கு
அப்படின்ற ஒரு டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இப்போது அது ஆக்ட் ஆகுது. இதில தான் வந்து உங்களுக்கு விஷயமே இருக்கு. நான் அத உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அந்த பணம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேற ஒரு முதலீட்டாளர்களுக்கு போகும். இப்ப என்கிட்ட நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க தான் அடுத்த முதலீட்டாளர் அந்த கம்பெனிக்கு. ஸோ அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அந்த ஸ்டாக்ல. அப்படின்றது தான் இங்க முக்கியமான ஒரு பதிவா இருக்கு. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு மெயினா ஒண்ணு தேவைப்படும். அதாவது பங்கின் விலை ஏன் மாறுகிறது? அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஐடியாஸ் கிடைக்கும். ஆமா, இந்த பங்கு நான் இன்னைக்கு ரூ. 1க்கு வாங்குறேன். பட் ஆனா அது ஒரு 5 வருஷத்துக்குள்ள ரூ. 100 ஆகுதுன்னா, அது எப்படி ஆகுது அப்படின்றது தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால இந்த மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ணவே முடியும். அதுக்கான பாயிண்ட்ஸ பார்ப்போம். ஸோ வந்து லாபம் ஒரு கம்பெனி வந்து நல்ல லாபத்த வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து ரிசல்ட்ஸ்ன்றது ஒண்ணு வெளிவிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கம்பெனி வந்து பப்ளிக்ல வந்துருச்சு அப்படின்னா. அந்த டைம்ல அவங்க லாபத்த காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். அதே மாதிரி இழப்பு, அதாவது அவங்க லாஸஸ் பண்றாங்க. நம்மளோட காச வாங்கி அவங்க இன்னும் லாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கம்பெனிய. லாபம் கொண்டு வரல அப்படின்னா, அப்போ வந்து வீழ்ச்சி அடையும். அதே மாதிரி நியூஸ் பேஸ்டா மார்க்கெட்ல டிமாண்ட் அண்ட் சப்ளைஸ் வந்து உருவாகும். நியூஸ் எப்படி அப்படின்னு கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில ஏதோ ஒரு கோல்மால் பண்ணிட்டாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அந்த கம்பெனி ஒரு 1000 கோடிக்கு ஒரு ஆஃபர் வச்சிருக்காங்க. இந்த 2மே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைல வந்து இருக்கும். இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த பங்கு வச்சிருக்கேன். நான் இது ஒரு ரூ. 100 போவும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்திருக்கேன். ஆனா, இப்ப அது ரூ. 110 போயிடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஹேப்பியா அத வித்துருவேன். ஆனா, எனக்கு தெரியும் அந்த கம்பெனியோட வேல்யூ ரூ. 100 தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நான் ரூ. 10 எக்ஸ்ட்ரா வச்சு வித்துட்டேன். பட் ஆனா, அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வருது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி இன்னும் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதாவது ரூ. 110 குடுத்து வாங்குறதுக்கும் ஆள் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சப்ளைஸ் கம்மியாயிடும். அதாவது நல்ல நியூஸ் வருதுன்னா ஏன் விக்கணும்? இன்னும் ஒரு ரூ. 200 போற வரைக்கும் வச்சிருக்கலாமேன்னு நெறைய பேர் வச்சிருப்பாங்க. அப்போதான் அந்த சப்ளைஸ் கம்மியாகறதால டிமாண்ட் அதிகமாகுது அந்த ஸ்டாக்குக்கு. அப்படின்னும்போது ஸ்டாக்கோட பிரைஸ் ஏற ஆரம்பிக்கும். இப்போ நீங்க எங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தக்காளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தக்காளிய வந்து நீங்க வந்து விவசாயி விளைவிக்கிறாங்க. பட் ஆனா கம்மியா விளைஞ்சிருக்கு. அப்போ அதோட மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கும்? ஒரு கிலோவே ரூ. 100 ஆயிடுது. பட் ஆனா அதே அதிகமா விளைஞ்சிச்சு அப்படின்னா ரூ. 10 ஆயிடுது. அதே மாதிரி தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை கம்மியாகும்போது ஸ்டாக்ல வந்து மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி எக்கனாமிக்ன்றது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வாங்குற கம்பெனி வந்து ஏஐ ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா, அது ஒரு எக்கனாமிக் பேஸ்டு ஒரு ஸ்டாக்கா இருக்கும். இப்போ ஏஐ வந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க கம்பெனி ஏஐ வச்சு இன்னும் வளர்ச்சி அதிகமா காட்டலாம். அப்பவும் ஒரு ஸ்டாக்ன்றது ஏற ஆரம்பிக்கும். அதுக்கான உதாரணத்த தான் அங்க குடுத்துருக்காங்க. நல்ல செய்தி. இப்போ ஒரு குட் நியூஸ் வருது அப்படின்னா, அந்த பங்கோட விலை வந்து அதிகரிக்கும். அதாவது ஒரு ஸ்டாக்ல வந்து டிமாண்ட் கிடைக்கும்போது, ஒரு அந்தோட ஸ்டாக்க வந்து பணம் இரட்டிப்பாகறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதே மாரி ஒரு கெட்ட செய்தி வருது அப்படின்ற பட்சத்துல வந்து, அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து கம்மியாகும். அதாவது ஏன் அப்படின்னா, இப்போ நான் ரூ. 100 விக்க வேண்டியத நான் ரூ. 110 வித்துட்டேன். அதே மாரி ரூ. 100 விக்க வேண்டியது இன்னும் கீழ இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வித்துட்டு கடகடன்னு வெளிய வந்துடுறேன் அப்படின்னும்போது அது ரூ. 90 ஆயிடும். அப்போ ரூ. 90 வாங்க ஆள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இருக்க மாட்டாங்க. அது இன்னும் கம்மியாகட்டும் அப்படின்னும்போது, இன்னும் சரிவடைஞ்சுக்கிட்டே வரும். ரூ. 90 வாங்குனவங்க ரூ. 90 வித்துருவாங்க. இப்ப ரூ. 70 வாங்குனவங்க ரூ. 70 வித்துருவாங்க. அப்படி விக்க 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 ஸ்டாக் வந்து அதோட பிரைஸ வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வந்துரும். இதுல வந்து ஒரு பெரிய ஒரு பிக் பாயிண்ட்ஸா குடுத்துருக்கேன். இதையும் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. அதாவது இந்த பங்கு ஏன் ஒரு ஒரு பங்கு வந்து இருக்கு அப்படின்னா, ஏன் அதோட விலை வந்து மாறுது அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கம்பெனி செயல்பாடு. அததான் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸு, லாபம்,
நஷ்டம் இது எல்லாத்தையுமே வச்சு தான் அந்த கம்பெனியோட வேல்யூ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி செய்திகள் அண்டு நிகழ்வுகள். ஸோ ஒரு ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு நியூஸோ இல்லை வந்து அந்த ஸ்டாக்கில் வந்து இல்லை அந்த கம்பெனியில் ஏதாச்சும் நடக்குது அப்படின்ற நிகழ்வை வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு அதை மூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேள்வி அண்டு விநியோகம். ஸோ அதேமாரி அந்த 2 விஷயங்கள் வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு அந்த மார்க்கெட்டில் வந்து மூமெண்ட்டுன்றதை அதிகப்படுத்துவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதேமாரி லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார நிலை. ஸோ பொருளாதார நிலை இன்னைக்கு இந்த ஸ்டாக்ல ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படின்னும்போது இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும். 100 இவங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு இவங்க 100 சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா வேல்யூ கம்மியாயிடும். ஸோ அவங்க அந்த 10 வருஷத்துக்குள்ள 1000 அப்படின்றத சம்பாதிக்கணும். ஸோ அதுதான் இங்கே பொருளாதார நிலையில் இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் இதை நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்றதுக்காக தான் நான் லாஸ்ட் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டிமேண்ட் அண்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம முழுசாக பார்க்கலாம். ஸோ டிமேண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பங்குகளை டிஜிட்டலில் வடிவில், அதாவது டிஜிட்டல் வைஸாக உங்களோட ஒரு பங்கை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கிட்டு வரீங்க அப்படின்னா அதுதான் டிமேண்ட் அக்கௌண்ட். அதே மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வழியாக தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி இல்லை ஒரு ட்ரேட் பண்ணுறீங்கனாலும் சரி. ட்ரேடுன்றது அன்னைக்கு வாங்கி அன்னைக்கே விற்பது. அதே மாதிரி டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டைரெக்டாகவே என்னோட ஓன் க்ரோ ஆப்பில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ அந்த ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்குகளை வாங்கவும் விற்கவும் உதவும் கணக்கு உங்கள் வங்கி கணக்கையும் டிமேண்ட் கணக்கையும் இணைக்கும் பாலம். ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு டிமேண்ட் அக்கௌண்ட் இருக்குது, அது வந்து உங்களோட என்ட்ரி ஜோன். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அது வந்து உங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஜோன். ஸோ இதுக்கு நடுவில் ஒர்க் ஆகுறது தான் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். வங்கி கணக்கு, ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேண்ட் அக்கௌண்ட். அதாவது வங்கியிலேருந்து உங்களோட பணத்தை எடுத்துப்பீங்க. அந்த பணத்தை வந்து இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலயமா அந்த ஸ்டாக்கை வாங்குவீங்க. அந்த ஸ்டாக்கை சேமிக்கிறதுக்கு இந்த டிமேண்ட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இதோட மெயின் ஃபோக்கஸ். ஸோ இதோட இந்த டாக்குமெண்ட்டு முடிகிறது. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து என்னென்ன அப்ளிகேஷனில் பண்ண முடியுன்றதை வாங்க போய் பார்ப்போம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒரு ஓன் டிமேண்ட் அக்கௌண்ட்டு. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு 6 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து எனக்கு ஒரு நல்ல லாபமும் கொடுத்துருக்கு. ஸோ நான் கடந்த 1.5 வருஷத்துக்குள்ளே வந்து ஒரு 2 lakhsக்கு மேலே நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 lakhs தான். ஸோ நான் அதை வச்சு 2 lakhs ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு சின்ன பெருமை தான். ஸோ அதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான மெயின் ஃபோக்கஸாக தான் நான் இந்த யூடியூபே நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ கரண்ட்டாக ஒரு ஸ்டாக்கில் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த கிராவிட்டி இந்தியா அப்படின்றது வந்து கரண்ட்டாக நான் வந்து ஒரு ஸ்டாக்காக வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி என்எஸ்சியில் வாங்க போகிறோமா இல்லை பிஎஸ்சியில் வாங்க போகிறோமா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ அதுக்கான விஷயத்த வந்து நீங்கள் இந்த இடத்துல மாற்றலாம். என்எஸ்சி இல்லைனா பிஎஸ்சி அப்படின்றத இந்த இடத்துல குவான்டிட்டியில் நீங்கள் மாற்றணும். இப்போ நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க 10 குவான்டிட்டி வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல 10 குவான்டிட்டி கொடுத்து இந்த இடத்துல இந்த 2 இருக்குது பாருங்கள், டெலிவரி அண்டு இன்ட்ராடே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த இன்ட்ராடே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இன்ட்ராடே வந்து 9 மணி அப்படி இல்லைனா 9:15 தான் உங்களால் பை பண்ணவே முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களால் இந்த இன்ட்ராடேல பை பண்ண முடியாது அப்படின்றத
புரிஞ்சுக்கோங்க. அதே மாரி இந்த இன்ட்ராடேல உங்களுக்கு ஆஃபர் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நான் வச்சிருக்கிற பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 972 தான். பட் ஆனா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டா ரூ. 1820 அது வந்து வர்த்தகம் ஆயிட்டிருக்கு. ஸோ பட் ஆனா அப்பவுமே என்னால 2 ஷேர் வாங்க முடியும். ஆனா என்கிட்ட இருக்கிற காசே வந்து ரூ. 972 தான். பட் ஆனா ரூ. 5000 வேல்யூ உள்ள 2 ஸ்டாக்குக்கு ரூ. 5000 கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5000த்த வந்து இவங்க வந்து மெர்ஜ் பண்ணி தருவாங்க. தருவாங்க மீன்ஸ் பட் ஆனா நம்மளுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா, இவங்க வந்து நம்மளோட ஓன் காசையும் எடுத்துருவாங்க. ஸோ அதனால மோஸ்ட்லி இந்த இன்ட்ராடேலாம் நீங்க பண்ணவே கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே வந்து டெலிவரிய தான் பண்ணணும். ஸோ டெலிவரின்றது தான் நீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. அது கூடலாம் குறையலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்றதுக்கான நேரமா இருக்கும். ஸோ அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷேர வாங்குறீங்க. அந்த ஷேர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இதில நீங்க ஃபுல்லாவே பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கரண்ட் வேல்யூ அப்படின்றதுல வந்து இந்த ஸ்டாக்ல நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். இப்போ இந்த ஸ்டாக்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 51 ஷேர் வாங்கியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? 51 ஷேர்ல வந்து நான் மொத்தமா ரூ. 96,000 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டாக்ல. ஸோ அந்த ஸ்டாக்க நான் வாங்கும்போது இதோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1892 அப்படின்ற ரேஞ்சில இருந்திருக்கு. பட் ஆனா இதோட டிமாண்ட் கம்மியாயி இப்போ ரூ. 1820 அப்படின்ற ரேஞ்சில வந்து இது வந்து போயிட்டுருக்கு. பட் ஆனா இந்த நான் ஸ்டாக்க வாங்கி 1 1/2 வீக் இருக்கும். ஸோ நான் இப்போ தான் வாங்குனேன். ஏன் அப்படின்னா, நான் ஏன் இப்போ வாங்குனேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு அட்ராக்ஷன் லெவல்ல இருந்தது. அந்த சார்ட் பேஸ் பண்ணி தான் நான் எப்பவுமே வந்து ஒரு ஸ்டாக்க வந்து பை பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடர்ஸ். நான் வந்து இப்போ வந்து லாங் டெர்ம் இன்வெஸ்டரா இருக்க மாட்டேன். ஸ்விங் ட்ரேட்ல இருக்கேன். அதாவது இன்னைக்கு போடுவேன். 3 மாசத்துக்குள்ள எனக்கு அது ரிட்டர்ன் குடுக்கணும் அப்படின்றத நான் யோசிப்பேன். ஸோ அதுக்கேத்த மாதிரி தான் இந்த மார்க்கெட்ல வந்து நான் இத வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு இந்த ஸ்டாக்க நான் வாங்கிட்டேன். பட் ஆனா என்கிட்ட இங்க லாபத்துல இல்ல. எனக்கு இது வந்து ஒரு ரூ. 3,500 மேல லாஸ்ல இருக்கு. ஸோ இந்த லாஸ வந்து நான் எப்படி சரி கட்டப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாக்கிங் பீரியட் அப்படின்றது தான் மார்க்கெட்டோட ஒரு பெரிய மந்திரமா இருக்கும். இப்போ வந்து உங்க பணத்த வந்து இந்த இடத்துல நீங்க லாக் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க விக்கணும் அப்படின்னா ரூ. 3,600 கம்மியா விக்கணும். அதாவது உங்களுக்கு ரூ. 3,600 லாஸ் புக் பண்ணிட்டு நீங்க வெளிய வரலாம். பட் ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1 இயர்ல வந்து ஒரு ரூ. 2,500 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் எதுக்கு இத விக்க போறேன்? சரின்னு நான் வெயிட் பண்ணுவேன்ல. ஸோ அந்த மாதிரி தான் லாக்கிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க அததான். ஸோ அந்த லாக்கிங் பீரியடு பொறுமை உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, உங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாவே இருக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கான விஷயத்துக்காக தான் நான் இந்த இந்த விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட காட்டினேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லாஸ்ன்றது எவ்வளோ வேணுமாலும் வரலாம். பட் ஆனா அது ஒரு நாள் லாபத்துல தான் கொண்டு போய் எடுத்துட்டு வரும் அப்படின்றத மறந்துறாதீங்க. ஏன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ஒரு இசிஜி மாரி. அதாவது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த அப் அண்ட் டவுன்ஸ்ல வந்து நீங்க இங்க கூட வாங்கியிருக்கலாங்க. நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனா இங்க வாங்கி மறுபடியும் இங்க இறங்கியிருக்குல்ல. ஸோ இங்க இறங்கும்போது நீங்க வெயிட் பண்ணியிருக்கணும். அடுத்த கட்டமா இது மறுபடியும் அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும். பட் ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல போய் வித்துருவாங்க. அதாவது ரூ. 500 லாஸ்ட்ல பண்ணி விப்பாங்க. ஸோ இத ஏன் விக்கிறீங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றேன். அதுதான் லாக்கிங் பீரியட். இந்த இடத்துல மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லாக்கிங் பீரியட். ஸோ அந்த லாக்கிங் பீரியட வந்து நீங்க மறந்துறாதீங்க. டைம வந்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல குடுத்தீங்கன்னா மட்டும் தான், ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கான பணத்த வந்து பெருக்கி குடுக்கும். இல்ல அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் அத வந்து சாப்ட்ரும். அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எதுல இருந்தாலும் டைம்ன்றது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த டைம வந்து நீங்க எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்றீங்களோ ஸ்டாக் மார்க்கெட்ல, அதுக்கேத்த அளவுக்கு உங்களுக்கு பணத்த வந்து
இரட்டிப்பாக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் எனக்காக பார்த்ததுக்கும், அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காகவும் நான் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதை உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு தெரியல, ஆனால் நான் கற்றுக்கணுன்னு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மார்க்கெட்டில் நடக்கிற டெய்லி விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பாக டெய்லியுமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்னையோட வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி.